பெரிய வேங்கை வயலில் அந்த 2022ஆம் ஆண்டு தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய அந்த குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் 770 நாட்கள் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று அதில் 389 பேர்களுக்கும் அதிகமானோரை விசாரணை நடத்தி தற்போது புகார் கொடுத்தவர்களே அந்த பாதிக்கப்பட்டவர்களே குற்றவாளிகள் என்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு திமுகவின் கூட்டணி கட்சியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை எதிர்ப்பு தெரிவித்து சிபிஐ விசாரணை கோரியிருக்கின்றன. இதே போல எதிர்கட்சிகளான அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலையும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். இதனால் இந்த சிபிசிஐடி தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகை மற்றும் நேற்று முதல் கசிந்து வரக்கூடிய பல்வேறு வீடியோக்கள் மற்றும் ஆடியோக்கள் தொடர்பாகவும் தொடர்ந்து சர்ச்சைகள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன. இப்போது வீடியோக்கள், ஆடியோ மற்றும் ஆடியோ பதிவுகள் வெளியாக காரணம் என்ன? உண்மையிலேயே அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தான், புகார் கொடுத்தவர்கள் தான் குற்றவாளிகளா? அப்படி குற்றவாளிகளாக இருந்தால் ஏன் 2 ஆண்டுகள் தாமதமாக அந்த தகவல் வெளியானது என்பது உள்ளிட்ட பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்படுவதால் இதனை சிபிசிஐடி விசாரணையில் முழுமையான தண்டனை மற்றும் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட மாட்டார்கள் என்று திமுக கூட்டணியில் உள்ள 2 முக்கிய கட்சிகள் வலியுறுத்துகின்றன. அதில் சிபிஎம் கட்சியும் பிசிக கட்சியும் முக்கியமாக சிபிஐ விசாரணை நடத்தினாலே உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்படுவார்கள் என்றும் அவர்கள் இந்த சிபிசிஐடியின் குற்றப்பத்திரிகையை ஏற்றுக்கொள்ள கூடாது என்றும் வலியுறுத்தி வருகிறார்கள். இருந்தாலும் வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசியல் கட்சிகள் சிபிஐ விசாரணை கோரி இந்த கோரிக்கையை தமிழக அரசுக்கு வலியுறுத்தியுள்ளனர். ஆனால் சிபிஐ விசாரணை கோரும் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வரும் 27ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. அந்த விசாரணையின் போது அரசியல் கட்சிகளின் சார்பிலும் மனுதாரர்களாக சேர்க்கப்படுவார்களா அல்லது நீதிமன்றம் அளிக்கக்கூடிய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வார்களா என்பது தெரியும். இருந்தபோதிலும் வேங்கவயல் பிரச்சனைக்கு நேற்று முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதாக கருதப்பட்டாலும் மீண்டும் தொடக்க புள்ளியாக இந்த குற்றவாளிகள் உண்மை குற்றவாளிகளா என்ற சந்தேகம் திமுக கூட்டணி கட்சிகளுக்குள்ளும் மற்றும் எதிர்கட்சிகளுக்குள்ளும் எழுந்திருப்பதால் மீண்டும் இந்த வேங்கை வயல் பிரச்சனையில் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது.